அன்பை போதிக்க பிறந்த அதிரூபனான இயேசுவின் பிறந்த நாள் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை சாந்தோம் பேராலயம் மற்றும் பெசன்ட் நகர் திருத்தலத்தில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு வழிபாட்டில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதுடன் இரவு 11:30 மணிக்கு தொடங்கி இன்று அதிகாலை 2:30 மணி வரை 4 மணி நேரம் இயேசுவின் வாழ்க்கை வரலாறு குறித்து சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இயேசு இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக பிறந்தார். நம்முடைய இந்திய கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் சொல்வார், தன்னை உலகத்து மக்கள் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கடவுள் ஒரு குழந்தையாக பிறந்தார். அதுபோலவே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் இன்னும் இந்த உலகத்தில் மட்டில் சலிப்படையவில்லை என்பதற்கு சான்றாக பிறக்கிறது என்பார். அதுபோலவே கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதற்கு அடையாளமாகவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். அதைத்தான் திரும்ப திரும்ப நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறோம். சென்னையை பொறுத்தவரை சாந்தோம் மட்டுமல்லாமல் பெசன்ட் நகர் தேவாலயம் மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் உள்ள 365 தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு இன்று அதிகாலை நடைபெற்றது. அனைவரும் சகோதரன் என்ற உணர்விலே இந்த விழாவை கொண்டாட பேரிடர் வருவது நாம் இயற்கை மதிக்காத காரணத்தினால்தான். சொல்ல போனோம்னா திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி சொல்வார்கள், இயற்கை நம்மை நேசிக்கின்றது, நாம் இயற்கையை நேசிக்க மறந்துவிட்டோம். அதன் காரணமாகத்தான் இயற்கையை என்று நேசிக்கின்றோமோ அன்று எல்லாமே சரியாக அமையும். இது அரசாங்கமோ ஒரு குறிப்பிட்ட குழுவோ பொறுப்பாளர்களோ செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. இயற்கையை மதித்து இயற்கை வளர வேண்டும், இயற்கை வளர்ந்தால் நாமும் வளர்வோம் என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டு இயற்கையை பாதுகாக்க முயற்சி செய்தாலே எல்லாமே மாறிடும் நினைக்கிறோம். அதனால தான் கிறிஸ்துவின் பிறப்பே எக்கலாஜிக்கல்னு சொல்லுவாங்க. அவர் பிறப்பது மனிதன் சொல்லும் பொழுது மனிதன் எங்கே இருக்கின்றாரோ அங்கேயும் பிறக்கின்றார், இயற்கையில் பிறக்கின்றார், இயற்கையை வாழ வைக்கின்றார். சாந்தோம் 4 இயர்ஸ் தான் ஆகுது. இந்த 4 இயர்ஸில் இந்த சர்ச்சில் நான் இவ்வளோ கூட்டத்தை நான் இந்த வருஷம் பார்த்ததில்லை. ரொம்ப நிறைய கூட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் கிரிப் செம்ம ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. நீங்கள் யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக சாந்தோம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் எங்கள் ஃபேமிலியில் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் கிறிஸ்மஸ் எதுக்காக அப்படின்னாவே கிறிஸ்து பிறப்பு அப்படின்ற போது நம்ம அன்பு செய்யணும். முதல்ல எல்லாருமே அன்பு செய்யணும், அதுதான் மெயினாக. ஆக்சுவலி கிறிஸ்மஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாம் ஜாலியாக வர்றது அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. ஜீசஸை ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் பண்ணுறதுக்கு தான் ஆக்சுவலி வர்றது. ஆனால் அது கிடையவே கிடையாது. ஜென்ரேஷன் மாற மாற ஆக்சுவலி நானும் அப்படி தான், ஜென்ரேஷன் மாற மாற நம்ம அது பண்ணுறதே கிடையாது. ஸோ எல்லாருமே கிளாத்லாம் அழகாக போடலாம், மேக்கப் போடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் ப்ரேயர் பண்ணுங்கள், நல்லா ப்ரேயர் பண்ணால் காட் பிளெஸ் அஸ். அவ்வளோ.